அண்மை செய்தி, கோவில்பட்டி பகுதியில் பலத்த காற்றுடன் மழையானது பெய்தது. மின்கம்பம் மீது டவர் விழுந்து மின் விநியோகமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் ராஜா சலமோனிடம் விவரம் கேட்கலாம். வணக்கம் ராஜா சலமோன், என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம் ஆபிரகாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் மதியம் வரை வழக்கம் போல வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மதியத்திற்கு மேல் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கோவில்பட்டி நகர் மற்றும் மட்டுமின்றி எட்டயபுரம், நாலாட்டின்புத்தூர், இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி மற்றும் மந்தித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த பலத்த மழையானது பெய்து வருகிறது. கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் இன்று மதியம் பலத்த காற்றுடன் மழை பெய்த நிலையில் எட்டயபுரம் மேலவாசல் பகுதியில் தபால் நிலையம் முன்பு இருந்த இன்டர்நெட் டவர் பலத்த காற்றுக்கு சரிந்து அதில் உள்ள மின்கம்பம் மற்றும் மின் வயர்கள் மீது விழுந்ததால் அப்பகுதியில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சாலையில் விழாமல் மின்கம்பம் மற்றும் மின் வயர்கள் மீது விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில்பட்டி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மதியம் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த இடியுடன் மழை பெய்து வருவதால் இந்த பலத்த மழையானது வீசிய நிலையில் கோவில்பட்டி ராஜீவ் நகர் 5வது தெருவில் மரக்கிளை ஒன்றும் முறிந்து விழுந்து அந்த தெருவில் இந்த மின் வயர்கள் மீது சாலையில் இருந்த மின் கம்பம் அறுந்து விழுந்து ஆபத்தான நிலையில் நின்றது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து வந்து அந்த பகுதியில் உள்ள மின் விநியோகத்தை நிறுத்தியது மட்டுமின்றி மின் வயர்களில் விழுந்த வயர்களை எல்லாம் சரி செய்து மரக்கலையை அகற்றினார்கள். மேலும் சரிந்து நின்ற மின்கம்பத்தையும் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இந்த பலத்த மழையின் காரணமாகவும் காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகமானது தலையிட்டு உடனடியாக அனைத்தையும் சரி செய்து வருகின்றார்கள். இந்த ஒரு மாத காலமாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது சற்று மக்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கும்படியான அந்த மழை பெய்துள்ளது. மனதிற்கு இதமாக இருந்தாலும் மழையுடன் காற்றும் வீசுவதால் சற்று பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது போன்ற நேரங்களில் போர்க்கால அடிப்படையில் சரி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஆபிரகாம்.